ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி நம்ம வந்து ஓல்டு குர்த்திலேருந்து எப்படி வந்து ஷார்ட்டான டாப் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதோட கண்டினியூஸனாக செகண்ட் பார்ட்டு தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது மொத்தமே 4 டாப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வந்து ஓல்டு ஷால்லேருந்து கன்வெர்ட் பண்ணி ஷார்ட் டாப்பாக எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பேண்ட் வித் ஷார்ட் டாப்போட நம்மளோட ஓல்டு சேரீலேருந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் கிறிஸ் 2021 யூடியூபையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டாப்பு. ஸோ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு சாரீ இருக்கும்ல, நம்ம அந்த பட்டு சாரி மாடலில் வரும். அந்த பட்டு சாரி மாடலில் வர சாரியோட பார்டர் தான் இது. ஸோ அந்த பார்டர் வந்து நான் ஆல்ரெடி வந்து டாப் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு பார்டரை வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இதுக்கு கூட நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் தான் இந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நான் சிப்பு தான் சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் கூட ஒரு பேக்கெட் வச்சுருக்கிறேன். ஸோ இதோட மேட்சிங் ஆட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் ஒர்க் எதுவுமே வைக்காததுனால என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு சின்னதாக 1 2 3 லேயரில் வந்து இந்த மாதிரி நீட்டத்துக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி 2 பக்கமுமே நான் வந்து எடுத்திருப்பேன். ஷோல்டர் சைடு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கூட இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் 8th படிக்கும்போது ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் 8th படிக்கும்போது எனக்குள்ள ஒரு அதாவது பேண்ட்டு சால், அதுக்கப்புறமா அந்த டாப்பு, அதுக்கப்புறமா அதுக்கு கூட உள்ள சால் தான் இது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு சாரீ மாதிரி இருந்ததுனால இதை வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது, அப்படியே ஒதுக்கி போட்டிருந்தேன். ஸோ நான் 8th படிக்கும்போது உள்ளது. ஸோ அதை தான் நான் இந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு சால். ஸோ இது வந்து கரை பீஸு. ஸோ அந்த கரையை வந்து நான் வந்து சென்டரில் வந்து நான் அட்டாச் பண்ணி தான், பின்னாடி நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அட்டாச் பண்ணிக்கிட்டு அதில் வந்து இன்னொரு மாடல் வந்து அந்த 2 பக்கமுமே கொடுத்துருந்தாங்க. அதில் தான் நான் வந்து இந்த மாதிரி ஹேண்டு வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஸோ சென்டரில் வந்து இந்த மாதிரி ஹூக் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஹூக்கு ஸ்டிச் பண்ணுறது, அதுக்கப்புறமா பட்டன் வச்சு நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாமே ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது, கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சில வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணாட்டி இனிமே வரக்கூடிய வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வரும், எப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் செகண்ட் மாடல். ஸோ இதுலேயும் நான் வந்து பேட்டர்ன் ஒர்க் வந்து வைக்கல. எதனால் அப்படின்னா, இந்த டிசைன் வந்து வந்ததுனால நான் வந்து இதில் வந்து பேட்டர்ன் ஒர்க் வைக்கல. ஸோ இந்த டிசைனுக்கு மேலே நம்ம இன்னும் பேட்டர்ன் ஒர்க் வைக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் வந்து வைக்கல. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த 2ம் தாங்க நாம் வந்து சாலில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டது. சாலில் வந்து நாம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறமா இன்னும் 2 இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா என் அம்மாவோட சாரீ. அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து என்கிட்ட இருந்த ஒரு சாரீ, நம்ம வந்து இந்த கோவிலுக்கெல்லாம் போகும்போது கொடுத்தாங்க, சுமங்கலி பூஜைக்கு கொடுத்த சாரீ. ஸோ அதுவும் அப்படியே இருந்ததுனால சரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த சாரியில் தான் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த சாரியில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த சாரியில் எப்படியாவது
கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி பேண்ட்டும் டாப்பும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டு எப்படியோ லாஸ்ட்டாக கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இது வந்து பேண்ட். ஸோ அதோட எண்டில் வந்து ஸோ இதோட டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஹேண்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். பஃப் வச்சு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் இங்கே கூட நான் வந்து பேட்டர்ன் ஒர்க் வந்து கொடுக்கல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி 1 2 3 4 லேயரில் வந்து இந்த மாதிரி 2 சைடுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பார்ட்டு, கீழே வந்து ஒரு பார்ட்டு. ஸோ இந்த டாப்புக்கு வந்து நான் வந்து இது வந்து செகண்ட் மாடல். ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து இந்த சுருக்கு வச்சு நான் வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ரொம்ப வண்ணமாக இருந்தது மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால நான் இந்த மாதிரி நான் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே பிரித்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தைக்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய டெய்லரால் தான் முடியும் அப்படின்ட்டுன்னு கண்டிப்பாக நினைக்காதுங்க. நான் வந்து எங்கேயுமே ஒரு கிளாஸ் போய் வந்து ஒன்றுமே நான் வந்து கற்றுக்கலை. எனக்காகவே ஓனாட்டே சின்ன வயசில் வந்து அக்கா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் எனக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட். அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல் மட்டுமே தெரியுமே தவிர நான் வந்து டீப்பாக எதுவுமே நான் வந்து கற்றுக்கலை. அப்படி இருக்கிற நானே இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே பேசிக் தெரிஞ்ச எல்லாராலையுமே இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க முடியும். நமக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெளியிலையும் நாம் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம வந்து காசு வந்து சம்பாதிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்தந்த மாடல்ஸ் அதுக்கப்புறமா நம்ம வந்து கூகுளில் வந்து ஷார்ட் டாப் மாடல்ஸ் அப்படின்னு போட்டு பார்க்கும்போது கூட ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஸோ உங்களுக்காகத்தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து வீட்டிலே இருக்கும்போது ஏதோ ஒரு மைண்டு வந்து டிப்ரெஷன்லேயே இருப்போம். ஸோ இந்த மாதிரியான இது மட்டும் கலைகள் கிடையாது. ஸோ ஏகப்பட்ட கலைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். பட் இது பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீடுகள்லேயுமே ஏகப்பட்ட வேஸ்ட் கிளாத் வந்து நிறைஞ்சு தான் இருக்கும். ஸோ எதுக்காக நம்ம அவ்வளோ வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் கொண்டு மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக இதுலேருந்து கூட நாம் வந்து காசை வந்து மிச்சப்படுத்திக்கலாம். ஸோ அதுக்காகத்தான் நான் உங்கள் கூட இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து நம்மளே ஸ்டிச் பண்ணி நாம் வந்து போடும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு நமக்கு பிடிச்சது மாதிரி போடும்போது நமக்கு இன்னும் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடிமேடு கிளாத் எடுக்கும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இது நாமளே ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்பவே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கிளாத், ஸோ இது வந்து லைட்டாக ஒரு பட்டு சாரி மாதிரி தான் வரும். இதில் உள்ள டாப் ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து நம்மளோட கரை பகுதி. இந்த கரையை தான் நான் இந்த மாதிரி பேட்டர்ன் ஒர்க் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பேட்டர்ன் ஒர்க் வந்து கொடுக்குறதுக்கு தெரியல. நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ண டாப்பு, அதுக்கப்புறமா செகண்ட் வந்து நான் இந்த மாடல் தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி பேட்டர்ன் ஒர்க் கொடுக்கணும் அந்த ஒரு ஐடியாவே எனக்கு வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் வந்து கிளாத் கொடுத்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஹேண்ட்லேயும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ இதில் கூட இதுக்கு மேட்சிங்காக பாக்கெட் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சைடில் ஓப்பன் வேறு இருக்குது. ஸோ இதுக்கு மேட்சிங்காக தான் பேண்ட். இதுவும் சாதாரண ஒரு பலாசா பேண்ட் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நைட்டிஸில் கூட நான் வந்து ஸ்டிச் பண்ணி பேண்ட் எல்லாமே எடுத்திருப்பேன். பட் எல்லாத்துலேயுமே நான் வந்து நாடா தான் யூஸ் பண்ணியிருப்பேன். 1 or 2 பேண்ட்டில் தான் வந்து எலாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். பட்டு கம்பேர் பண்ணும்போது எலாஸ்டிக் கூட இந்த நாடாலேருந்து கொஞ்சமாக ரேட்டு ஜாஸ்தி தான். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 1 மீட்டர் வந்து
6 ஆர் 7 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன், 6 அல்லது 7 ரூபாய் அப்படின்னு நினைக்கிறேன் 1 மீட்டர். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோலே 10 ரூபாய்க்கு சில கடைகளில் தராங்க, சில கடைகளில் 12 ரூபாய்க்கு தராங்க, சில கடைகளில் பார்த்தீங்கன்னா 8 ரூபாய்க்கு தராங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து இதை வந்து கட்டும்போது கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து நாடா போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தாங்க நான் வந்து டாப்ஸ் எல்லாமே கன்வெர்ட் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்டையும் இந்த மாதிரியான வேஸ்ட் கிளாத் வந்து ரொம்பவே அதிகமாக நிறைஞ்சு கிடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்ககிட்டையும் இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் வந்து நிறைஞ்சி இருந்துச்சு, உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். ஃபஸ்ட்டு வந்து யாருக்குமே எதையுமே எடுத்த உடனே வந்து நமக்கு தெரியாது. நான் கூட நிறைய கிளாத் எல்லாமே கட் பண்ணி வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எதையுமே நாம் வந்து எடுத்த உடனே நாம் வந்து கற்றுக்கிறதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் உள்ள சொன்ன டிப்ஸ், அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்ட இந்த டாப்ஸோட மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பேசிக் தான். கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் வந்து இன்னுமே நிறைய வந்து மேக் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் மேக் பண்ணி எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் கிறிஸ் 2021 லீவ் டு த வேயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இனிமேல் நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.